ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நாம் பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குன்னா, அன்னனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 500 மீட்ரு, அன்னனூர் டு ஐயப்பாக்கம் பிரிட்ஜ்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு புத்தம் புதிய பிராண்ட் நியூ இண்டிவிஜுவல் 2 BHK ஹவுஸ் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே, இந்த வீடு தாங்க. இந்த வீடோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து கார் பார்க்கிங்காக ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிவிட்டு வித் போர் சிஸ்டமோட வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான மெயின் டீக்கு டோருங்க. என்ட்ரானவனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்டகாசமான மார்பிள்ஸ் போட்டுட்டு ஃபால் ஸ்டஃபிங் போட்டுட்டு இந்த வீடை கட்டமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட வாசல் ஆல்மோஸ்ட் ஃப்ரண்டேஜ் 10 அடி, நீளம் வந்து 70 அடி, கிட்டத்தட்ட ஒரு 700 சதுரடி வீட்டு வாசலுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டோட ஹோம் டூரை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ரூஃப் செக்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃபால் ஸ்டஃபிங் போட்டு ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மார்பிள்ஸ் போட்டு கட்டியிருக்காங்க. ஃபால் ஸ்டஃபிங் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல ஒரு ஃபால் ஸ்டஃபிங் வந்து அட்டகாசமான ஃபால் ஸ்டஃபிங் வித் லைட்டனிங் சிஸ்டம்ஸோடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த லைட்டனிங் சிஸ்டம்ஸில் வீடு வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டிவி வைக்கிற மாதிரி நல்ல பிராண்ட் நியூ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஹால் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஹாலுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வால் டைல்ஸ் பேஸ் பண்ணி இந்தியன் டாய்லெட் வச்சு தான் அந்த பாத்ரூம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க அந்த காமன் மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டோட சிறப்பம்சம்னு சொல்ல போனால் கம்ப்ளீட்டாக ரூஃப் செக்ஷன் ஃபுல்லாகவே ஃபால் ஸ்டஃபிங் போட்டு லைட்டனிங் சிஸ்டம்ஸோடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூஃபுமே அப்படி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு பார்த்தாவே நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லுக்கு தான் கொடுத்துருக்கு. பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வித் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட வித் அட்டாச்சு பாத்ரூமோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் செக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு டாப் ஃப்ளோர் போகிறோம். அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பக்கம் நல்லா ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட தாங்க அமைச்சிருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எப்படி அந்த மார்பிள்ஸு டேக்வுட் டோரு ஃபால் ஸ்டஃபிங் போட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்களோ சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் அலோகேட் பண்ணிவிட்டு ரூஃப் செக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஸ்டஃபிங் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லக்ஸூரியஸான பெயிண்டிங். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் வித் வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபெசிலிட்டியோட வால் டைல்ஸோடு தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு இந்த பெட்ரூம்காக ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. மீதி இருக்க ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் ஃப்ளோரும் மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 அடி மெயின் ரோடு இருக்குது பாருங்கள், 20லேருந்து 24 அடி மெயின் ரோட்லேருந்து ஒரு 10 அடி வழி விட்டுருக்காங்க இந்த வீட்டுக்கு. இந்த பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு இருக்குது. 2 வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 அடி வழி வந்து சொந்தங்க. அந்த 10 அடி வழி வந்து பார்த்திங்கன்னா 700 சதுரடிக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 700 சதுரடியை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 350 வந்து காமன் பார்த்தா வந்து யூடிஎஸ்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துலாம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த காமன் பார்த்து ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்டு, மொத்தம் 1150 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கான இடம். அந்த மாதிரி தான் இந்த வீட்டை வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அன்னனூரில் நல்ல ஒரு பிராண்ட் நியூ இண்டிவிஜுவலாக கொஞ்சம் லக்ஸூரியஸாக ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்க இந்த வீட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்லைடில் இருக்க நம்பரை கால் பண்ணி உங்களோட இந்த வீட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 78 lakhs சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிளும் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், கோவர்க்கர்ஸ், கலீக்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒருத்தருக்காவது கண்டிப்பாக இந்த வீடியோ பயன்படும்னு நினைக்கிறேன். ஸ்லைடில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நீங்கள் மேலேயும் இன்னொரு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் பில்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பிராண்ட் நியூ நல்லா லக்ஸூரியஸாக வாழலாம். அந்த மாதிரி தான் இந்த வீடை கட்டமைச்சிருக்காங்க. ஸ்லைடில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.